guys, welcome to my channel solution. So நம்ம exercise sum ஓட fourth sum இன்னைக்கு பார்க்க போறோம். So fourth ஓட first question which is secant power 6 theta is equal to tan power 6 theta plus 3 tan square theta secant square theta plus 1. So இப்படி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. So இதில் ஆப்வியஸாக நமக்கு தெரியுது LHS தான் simplified formல இருக்கு. RHS தான் லைக் கம்பேரிட்டிவ்லி LHS விட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து இதில் வந்து RHS தான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், LHS வத வைக்கணும். ஸோ அப்படி போதும். ஸோ RHS எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ RHS வழக்கம் போல் பேஸ் ஸ்டெப்பாக சைன் அண்ட் கோசைன் டேர்ம்ஸில் எழுத பார்க்கணும். ஸோ tan power 6 theta is written as sin power 6 theta by cos power 6 theta plus 3 tan square thetaக்கு sin square theta by cos square theta secant square thetaக்கு 1 by cos square theta plus 1. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் இது. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து இது அப்படியே ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறது. இது தனியாக இருக்கிறது மல்டிப்ளை பண்ணுற ஸ்டெப் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அப்படியே இதை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு எழுதிக்கிறோம். ஸோ எழுதின உடனே இங்கே வந்து நம்ம காமன் டினாமினேட்டர் இல்லை. இங்கே வந்து காஸ் பவர் 6 தீட்டா இருக்குது, இங்கே காஸ் பவர் 4 தீட்டா இருக்குது, இங்கே வந்து டினாமினேட்டரே எதுவுமே இல்லை. ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து எல்சிஎம் காஸ் பவர் 6 தீட்டா வச்சு எல்சிஎம் மாதிரி எடுக்கணும். ஸோ தட் அப்போ எப்படி காமன் டினாமினேட்டர் காஸ் பவர் 6 தீட்டா ஆகிடும். ஸோ காமன் டினாமினேட்டர் காஸ் பவர் 6 தீட்டா எழுதும். நியூமரேட்டர் வந்து ஃபஸ்ட்டு சைன் பவர் 6 தீட்டா அப்படியே தான் இருக்கும். இங்கே வந்து காஸ் பவர் 4 தீட்டா இருக்கிறதுனால மேலே வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளை பண்ணால் தான் கீழேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளை பண்ண மாதிரி வரும். ஸோ 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இங்கே வந்து அப்படியே ஃபுல்லாக காஸ் பவர் 6 தீட்டா. ஸோ இப்போ இதை தான் வந்து நம்ம இதுலேருந்து தான் சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும். ஸோ இப்போது இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலான்னா, இதில் வந்து சைன் பவர் 6 தீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 6 தீட்டா, அதாவது இது வந்து ஒரு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்மில் எடுத்துக்கலாம். அதாவது ஏ வந்து சைன் ஸ்கொயர் தீட்டானும் பி வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டானும் அசியூம் பண்ணிக்கிட்டு, ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்மில் இருக்குங்கிறது மாதிரி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னா ஏ ப்ளஸ் பி, அதான் ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா பி காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. ஸோ அதான் இங்கே நடக்குது. So a square theta sin power 4 theta plus cos power 4 theta minus sin square theta cos square theta. ஸோ இது எதுக்கு பண்ணணும்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்போ சிம்பிளிஃபிகேஷனுக்காக தான் இதை வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இது அப்படியே இருக்குது, ப்ளஸ் 3 sin square theta cos square theta அப்படியே இருக்குது, டினாமினேட்டரும் அப்படியே இருக்குது. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் sin square theta ப்ளஸ் cos square theta 1. ஸோ 1 ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை மட்டும்தான் எடுத்துக்கோம் நியூமரேட்டரில். sin power 4 theta plus cos power 4 theta minus sin square cos square theta plus 3 sin square cos square theta by cos power 6 theta. ஸோ இது இருக்கு. ஸோ சைன் இப்போ இதை வந்து நம்ம இது எடுத்தையும் இது பண்ணலாம். ஸோ மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3னா அப்போ ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் ஆகிடும். கரெக்டாக? ஸோ அது வந்து நடக்குது. ஸோ ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆகிடுச்சு, மீதிலாம் அப்படியே இருக்குது பை காஸ் பவர் 6 தீட்டா. ஸோ இதை உன்னிப்பாக கவனித்து பார்த்தோம்னா விச் இஸ் இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மில் இருக்குது. அதே மாதிரி ஏபி அசியூம் பண்ணிட்டா. ஸோ இது வந்து அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ விச் இஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் பவர் 6 தீட்டா. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து 1. ஸோ 1 ஸ்கொயர் 1 பை காஸ் பவர் 6 தீட்டா. ஸோ நமக்கு இன்வர்ஸ் ஆஃப் காஸ் வந்து தெரியும் சீக்கண்ட். ஸோ அப்போ 1 பை காஸ் பவர் 6 தீட்டானா சீக்கண்ட் பவர் 6 தீட்டா. ஸோ அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய எல்ஹெச்எஸ். ஸோ அது வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் பார்ட் விச் இஸ் சைன் தீட்டா ப்ளஸ் சீக்கண்ட் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் கொசிக்கண்ட் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் கொசிக்கண்ட் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த சம்மை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா ஆர்ஹெச்எஸ் அந்தளவு சிம்பிளிஃபைட் ஃபார்மில் இல்லை. ஸோ ஆர்ஹெச்எஸ்ஸையும் நம்ம எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எல்ஹெச்எஸ்ஸையும் எடுத்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ரெண்டுத்தையுமே ஒரு காமன் பாயிண்டில் போயிட்டு வேல்யூ மேட்ச் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணிடணும். ஸோ ஆர்ஹெச்எஸ் எடுக்கலாம் வழக்கம் போல். ஸோ எப்பவுமே பேஸ் ஸ்டெப்பை வந்து சைன் அண்ட் கோசைன் டேர்ம்ஸை மாற்றுறது பண்ணிடலாம். ஸோ எல்ஹெச்எஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் விச் இஸ் சைன் தீட்டா ப்ளஸ் secant 1 by cos theta the whole square plus cos theta plus cosecant theta 1 by sin theta the whole square. ஸோ இது அப்படியே இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். sin theta cos theta plus 1 by cos theta the whole square plus இங்கே cos theta sin theta plus 1 by sin theta the whole square. ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் விச் இஸ்
a square sin square theta cos square theta plus 1 square 1 plus 2 sin theta cos theta divided by cos square theta. Similarly இங்கே அப்படியே எழுதும். ஸோ எழுதிட்டோம். ஸோ இது ரெண்டுமே ஐ திங்க் நியூமரேட்டர் சேமாக இருக்குது, டினாமினேட்டர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா இது ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் மல்டிப்ளை ஆகிற மாதிரி இதுவும் மல்டிப்ளை ஆகிற மாதிரி ஒரு ஸ்டெப் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அதுதான் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ this term plus cos square theta into this term divided by cos square theta sin square theta. ஸோ இப்படி வந்து நெக்ஸ்ட் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ இப்போ ஆப்வியஸாக இந்த ஃபார்ம் போன பிறகு உள்ள மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதுதான். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா, ஸோ இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறப்போ சைன் பவர் 4 தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் கியூப் தீட்டா காஸ் தீட்டா plus sin square theta cos power 4 theta plus cos square theta plus 2 sin theta cos cube theta divided by cos square theta sin square theta. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தா sin square theta cos square theta டேர்ம் ஒன்றா எழுதிட்டு அதை ஒன்றுன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து sin power 4 theta cos square theta அப்படியே தான் இருக்குது. இன்னொரு இடத்துல sin square theta cos power 4 theta அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் அப்படியே தான் 2 sin cube theta cos theta 2 sin theta cos cube theta அப்படியே தான் இருக்குது. டினாமினேட்டரும் அது மீன்ஸ் அன்சேஞ்ச்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இதை ஒன்றுன்னு எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டேர்மில் வந்து எதை காமன் எடுக்கலாம்னா ரெண்டுத்துலேயுமே சைன் ஸ்கொயர் தீட்டா கொசைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ அப்போ காமனாக இதுலேருந்து எடுத்தால் உள்ளே நமக்கு லெஃப்ட் ஆகுது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதையுமே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒன்றுன்னு எவாலுவேட் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கேயுமே வந்து நம்ம 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா எடுத்தாலும் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் அதையும் ஒன்றுன்னு எவாலுவேட் பண்ணிடலாம். ஸோ அப்போது ஃபைனலாக எப்படி இருக்கும்னா வெறும் 1 + sin theta cos theta the whole square plus 2 sin theta cos theta by cos square theta into sin square theta. ஸோ 1 + இது இருக்கும், இது வந்து ஒன்றுனால 2 sin theta cos theta இருக்கும் பை இது அப்படியே இருக்கும். ஸோ இப்போ இங்கேயுமே இது எப்படி எழுதலாம்னா இதை எப்படி பார்க்கலான்னா ஸோ இது a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ a + b the whole square ஃபார்மில் எழுதிடலாம். So it's just 1 + sin theta cos theta the whole square by cos square theta sin square theta அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு மேலே இது வந்து நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே இதை நம்ம அது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டெப்போட எல்ஹெச்எஸ் வந்து நிறுத்தி வைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ்ல பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ ஆர்ஹெச்எஸ் வந்து ஓப்பன் பண்ணுறப்போ ஸோ இதான் நமக்கு ஆர்ஹெச்எஸ். ஸோ இதுலேயும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொசைன் அண்ட் சைன் டேர்ம்ஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் 1 + 1 by cos theta plus 1 by sin theta the whole square. ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ 1 + sin theta plus cos theta by sin theta cos theta the whole square. ஸோ அதான் sin theta plus cos theta the whole square வந்துருச்சு, கீழே வந்து sin square theta cos square theta வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து மறுபடியும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் sin square theta cos square theta plus sin theta plus இதோட ஹோல் ஸ்கொயர் தான் sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta divided by sin square theta cos square theta. ஸோ இந்த பேசிக் ஐடென்டிட்டி ஒன்றுன்னு தெரியும். ஸோ இது வந்து ஒன்றுன்னு வந்துடும். ஸோ இட்ஸ் இஸ் 1 + sin theta cos theta the whole square plus 2 sin theta cos theta divided by sin square theta cos square theta இருக்குது. ஸோ இப்போ இதையுமே நம்ம அதே மாதிரி ஃபார்மில் பார்க்கலாம். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ இதையும் அப்போ நம்ம a + b the whole square ஃபார்மில் எழுதணும்னா விச் இஸ் 1 + sin theta cos theta the whole square by cos square theta sin square theta. ஸோ எல்ஹெச்எஸும் இதான், எல்ஹெச்எஸும் இந்த ஸ்டெப்பில் தான் போயிட்டு நின்று இருக்குது, ஆர்ஹெச்எஸும் இதே ஸ்டெப்பில் போய் நின்றுடுச்சு. ஸோ அப்போ நம்ம இதை காட்டியே ரெண்டுமே ஒரே ஸ்டெப்பில் நிற்கிறதுனால ஸோ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ட்ரூன்னு சொல்லிடலாம். ஸோ இது மூலமாக நம்ம இந்த சம்ம முடிக்கிறோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் ஃபர்தர் சம்ஸ் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.